ஸோ இப்போ வந்து ஜோயல் செத்து போனது வந்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதனால வந்து மறுபடியும் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறாளான்னு தெரியலையே. ஸோ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓகே, நான் சண்டை போட விரும்பல அப்படின்ட்டு ஆபி சொல்றா. ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு ஃபைட் யூ. சரி, நான் உன்னோட வந்து ஃபைட் பண்ண போறது இல்ல. ஓகே, கண்டிப்பா நீ ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அதாவது நீ ஃபைட் பண்ணுவ. ஓகே, கத்தியை வந்து லெவ் மேல வச்சிட்டாங்க. ஓகே, இவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதாவது நம்ம ஸ்டோரியில அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்றான். பட் நீ வந்து சம்மந்தப்படுத்துற. ஒன்ஸ் நீ என் கூட ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா சம்மந்தப்படுவோம் அப்படின்னு சொல்றா. ஓகே ஓகே, வா ஃபைட் பண்ணுவோம். இப்போ என்னங்க பண்ண போறோம்? இப்போ வந்து அந்த பொண்ணை கொல்ல போறாளா? ஸோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆக்சுவலா விட்டுட்டா ப்ரோ. யாருக்கும் சண்டை ப்ரோ. இப்போ வந்து எல்லுக்கும் அப்புறம் வந்து ஆபி ப்ரோ, இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்ல இருந்தே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க ப்ரோ. அதாவது 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. எல் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் நல்லவங்க தான் ப்ரோ. 2 பேருக்கும் அந்த சூழ்நிலை வந்து வந்துடும். ஒருவேளை வந்து எல் வந்து எப்படி சொல்றது, ஆபியோட அப்பா டாக்டரா இல்லாம இருந்திருந்தா எல்லும் ஆபியும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அதாவது இந்த சர்வைவல் ஜோன்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க.